ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வர்ஷாப் சுபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளிங்கிறத விட ஆடி வெள்ளிக்கிழமையே ஆடி 1ஆம் தேதி வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமான நாள். சில பேர் தேங்காய் சுட்டு கொண்டாடுவாங்க, சில பேர் பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. அது மாதிரி எங்களோட குலதெய்வம் கோயிலில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பிறந்தவங்கலேருந்து அந்தந்த பிள்ளைக்குள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பொங்கல் வைப்பாங்க. குலதெய்வத்துக்கு நல்லா மழை பெய்யணும், நல்லா மாறி பெய்யணும், அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் செழிக்கணும், குடும்பங்கள் நல்ல ஒரு சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொங்கல் செய்வாங்க. ஸோ இது எல்லா வருஷமும் நடப்பீங்க கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு லக்கு இருந்துச்சுன்னா அந்த இயர் நடக்கும். அது மாதிரி இந்த வருஷம் இந்த ஆடி ஸ்பெஷல். ஏன்னா எப்பொழுதுமே ஆடி 1 எப்படியும் திங்கள் புதன் இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆடி 1 அதுவும் வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு. ரொம்பவே ஒரு சூப்பரான நாள், ஸ்பெஷல் டே. எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல், அதுலேயும் ஆடி வெள்ளினா ரொம்ப ஸ்பெஷலு. மாரியம்மனுக்கு பிடித்த ஒரு மாதம்னா ஆடி மாதம். சில கோவில்களில் கூழ் செய்வாங்க, இங்கே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வச்சுருக்காங்கன்னா அந்த வருஷம் ஒருத்தவங்கன்னு வரிசையாக இருக்கும். அதாவது அவங்கவுங்க ஃபேமிலியை ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அவங்க அந்தந்த குடும்பங்கள் சார்ந்தவங்க வரிசையாக அந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க. பாருங்களேன், ஒரே புகை மண்டலமாக இருக்கும் பார்க்கும்போதே. அதே மாதிரி எல்லார் கண்ணிலையும் ஒரே தண்ணி, ஒரே அழுகதேன். ஏன் அப்படின்னா அந்த புகையோட இது தாங்க முடியாமல் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே, இன்ஃபேக்ட் நானுமே கூட, நான் இப்போ அடுப்பு எரிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க, என்னாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைனில் பார்த்திங்கன்னா அம்மா வச்சுருக்க லைனில் பாருங்களேன், நம்ம வச்சுருக்க லைனில் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் தான் ஃபஸ்ட்டு பொங்குச்சு. அங்கே பாருங்கள், இன்னும் அந்த சைட்லாம் பானைங்க இருக்குது. அந்த லைனில் நம்மளோட பானை தான் முதல்ல பொங்குச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாகவே எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது வீடியோ கரெக்டாக பால் பொங்க போகிற டைமில் நம்மளோட ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுங்க. அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஸோ ஃபுல்லாக காட்ட முடியாதே நம்மளால் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுப்போம் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்களேன், இப்போ அம்மா அடுப்பு நல்லா எரிச்சு விட்றாங்க. பால் பொங்குற வரைக்கும் தாங்க அடுப்பு எரிக்கணும். பால் பொங்கிடுச்சுன்னா அடுப்பு எரிக்க தேவையில்லை. அந்த பானையோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய அரிசி நல்லாவே வெந்துடும். பொங்கல் நல்லாவே வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கோவிலில் கிடா வெட்டுவாங்க. கிடா வெட்டி அந்த பீசஸ் எல்லாருக்கும் பங்கு வைப்பாங்க. இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வரும். கோவில் வீடுன்னு ஒருத்தனை இருக்குது, எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்குது. ஸோ அதனால் அது போயிட்டு வரும். அதுக்கப்புறம் இப்போது நான் சாமி ஆடுறத நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த சாமி இந்த பொங்கல் எல்லாம் லைனாக எடுத்துகிட்டு போய் கோவில் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு லைனாக வருவாங்க ஊரை சுற்றி. ஸோ அது எல்லாம் விபூதி போட்டு அதுக்கப்புறமா வருவாங்க. அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.